ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்கள்லேயே மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படுவது சூரியன் தான். காலங்காலமாக சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பார். அதனோட அடிப்படையில் தான் தமிழ் பஞ்சாங்கமானதே இருக்குது, தமிழ் மாதமும் இருக்குது. ஸோ இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மாறினதுனால 3வது மாதமாக பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பயணம் செய்வார். ஸோ அதனால் இந்த மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் பல தெய்வீகமான சிறப்புகள் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் தான் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு மாங்கனி திருவிழாலாம் நடைபெறும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் ஆணி திருமஞ்சனம் நடைபெறும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஆணியுடைய சேஷ்டபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாளுக்கான திருமஞ்சனம் நடைபெறும். இப்படி ஆணி மாதத்தில் பல தெய்வீகமான சிறப்பான நாட்கள் வரும். அதனால தான் இந்த ஆணி மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் ஒரு சிறப்புடைய மாதமாக கருதப்படுது. இந்த சிறப்புடைய மாதத்தில் நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்ட தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ராசி பலனாக. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆணி மாத ராசி பலன் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மற்ற ராசிக்காரங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். மேச ராசிலேருந்து கும்பராசி வரை இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதே போல் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ஷேர் பண்ண போகிறேன். கடவுளுக்கு முன்னாடி நாம் கதறி நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயம் விதிப்படி நடந்தே தீரும். அதற்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு தான். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குனாவே அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கொரோனா டைமில் கணித்த எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க பாருங்கள். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த ஆணி மாதம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கான பலன் நீங்கள் பெறுவதை இப்போ ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஆணி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்களை பெற்ற உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திராதிபதி குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதன் காரணமாக பல விதத்தில் உங்களுக்கு பணவரவு இனி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பணவரவுக்கேற்ப சுப செலவுகளும் அதிகரிக்கும். அப்புறம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இனி நன்றாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் உங்களை கொடுத்த வாக்கை காப்பாற்ற செய்கிறதுக்கு வழிவகை செய்யும். அப்புறம் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி நீங்களாக செல்வது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை உங்களுக்கு மாட்டிக்குவீங்க. அப்புறம் ஆரோக்கிய சம்பந்தமாக குறைபாடு வரலாம். அதனால் ஆரோக்கிய குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமான முன்னேற்றம் இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம். அதனால் அக்கம் பக்கத்தினரோடு கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் அவர்கள் போக்கில் விட்டு நீங்கள் பிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு கூட தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடை நீங்கி நல்லபடியாக எல்லா காரியங்களும் நடந்து முடியும். பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியது இருக்கும். நண்பர்கள் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். மேல் இடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். சந்தோஷமான செய்தி வந்து சேரும். சந்தோஷமான செய்தி வந்து சேரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கூட பாடங்களை கவனமாக படித்திங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெற முடியாது. ஸோ கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஆக மொத்தம் மீன ராசி புரட்டாதி 4வது நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி பூஜை செய்கிறது, லக்ஷ்மி அஷ்டோத்தரம் படிக்கிறது. இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா மனசிக்கலும் நீங்கும், வாழ்வு வளம் பெறும். ஸோ இந்த பரிகாரத்தை மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்துடுங்க. அடுத்ததாக மீனராசி உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. வாக்குவாதத்தில் திறமையோடு ஈடுபட்டு எதிரில் இருப்பவர்களை தன்வசப்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திராதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் இருக்குது. சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சார ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆடம்பரமான செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் கூட நன்கு நடக்க தேவையான உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நன்மதிப்பு பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க. குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி பெருக்கும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கிறது புதுப்பிக்கிறது போன்றவற்றில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பெண்களுக்கு கூட இழுப்பறியாக இருந்த வேலைகள்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். வாய்ப்புகள் குவியும். புத்திசாலித்தோடு கையாளுறதுனால லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். கல்வியில் ஆர்வம் உண்டாகும். ஸோ மீனராசிக்காரங்க உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி இப்படி தான் இருக்கும். இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பெருமாளையும் தாயாரையும் வணங்குறது. இதை செய்தீங்கன்னா காரியத்தடை நீங்கும், பணவரவு பெருகும். அடுத்ததாக மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் எதையும் நன்கு அனுபவித்து ரசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திராதிபதி புதன் பகவான் தைரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. எல்லா கஷ்டங்களும் இனி நீங்கி நிம்மதி உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை நிதானமாக செய்து வெற்றி பெறுவீங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையோடு மனஸ்தாபம் ஏற்படும். எதிர்பாராத காரிய தடை வரும். வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நம்பிக்கையோடு செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவீங்க. அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ராகுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். பிள்ளைகள் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்தணும். பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடை உண்டாகும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி அடைவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியில் செல்ல வேண்டியது நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும். மாணவர்களுக்கு கூட கூடுதல் நேரம் ஒதுக்கி நம்பிக்கையோட பாடங்களை படிக்கணும். அப்போ தான் வெற்றிக்கு உதவும். ஆக மொத்தம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அம்மன் வழிபாடு. எல்லா துன்பங்களையும் போக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக்க செய்யும். ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை மீன ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த தாள்களுக்கேற்ப இனி நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னா தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.